Hello all, வணக்கம். இந்த வீடியோ நம்ம ரிலேட்டிவ் கிளாஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ பேசிக்லி ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்றது நம்ம சேனல்ல நிறைய பார்த்திருப்போம். ஸோ அதை தாண்டி இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ நவுன் அப்படின்ற ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம். நவுன் அப்படின்றது நமக்கு தெரியும், நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லி. இந்த நேமிங் வேர்டில் என்னெல்லாம் நேம் பண்ணுவோம்? பீப்புள் நேம் பண்ணுவோம், பிளேஸ், அனிமல் நேம் பண்ணுவோம், திங்கை நேம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நேமிங் வேர்ட் வரும், அதை தான் நம்ம நவுன்னு சொல்லுவோம். இந்த நவுனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து நம்ம இந்த ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டைரெக்டாக நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், the book that I bought yesterday is interesting. ஸோ பேசிக்காக இதோட மெயின் கண்டென்ட் என்ன? ஃபஸ்ட்டு இதோட மெயின் மெசேஜ் என்ன? இந்த சென்டென்ஸில் நமக்கு பார்க்கும் போது சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, இந்த புக் அப்படின்ற ஒரு புக் இருக்குது, ஏதோ ஒரு புக்கை சொல்கிறாங்க மீன் பண்ணி. அந்த புக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது அடிஷ்னலாக இந்த புக்கை பற்றி என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? தட் ஐ பாட் எஸ்டர்டே. ஸோ நேத்தி வாங்கின புக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த புக்குக்கு இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் நெசசரி. ஸோ இது சொன்னால் தான் புரியும் அப்படின்றது கிடையாது. ஏதோ ஒரு புக்கை பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த புக் வந்து இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறாங்க. இது வந்து இந்த புக்கை பற்றி நம்ம சொல்லக்கூடிய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை நம்ம அந்த புக்குக்கு வந்து சொல்லும் போது ஒரு சென்டென்ஸில் நம்ம ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணி சொல்கிறோம்? இந்த தட் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணி சொல்கிறோம். அதே மாதிரி த மேன் who lives next door is a doctor. ஏதோ ஒரு மேனை வந்து நம்ம டாக்டர்னு சொல்கிறோம், பட் அந்த மேன் பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அவங்க எங்கே இருக்காங்க? என் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. who lives next door. ஸோ இந்த ரிலேட்டிவ், இந்த கிளாஸையும் இந்த நவுனையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த who. ஸோ இதுதான் இது who வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது என்னது? ரிலேட்டிவ் கிளாஸ். அடுத்தது, the student who studies hardest usually succeeds. ஸோ இப்போது இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் இப்போ தேர்டாக எழுதின ஒரு சென்டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, த ஸ்டூடெண்ட் யூஸ்வலி சக்சீட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது ஒரு ப்ராப்பர் மீனிங்காக இல்லாத ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ சக்சீட்ஸ்னால் என்ன ஸ்டூடெண்ட் சக்சீட் ஆவாங்க? யார் வந்து செம்மையாக படிக்கிறாங்களோ, ஹூ ஸ்டடீஸ் ஹார்டஸ்ட், பயங்கரமாக யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் சக்சீட் ஆவாங்க. அப்போது இந்த ஹூ ஸ்டடீஸ் ஹார்டஸ்ட் அப்படின்ற இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் எசென்ஷியல் ஒன். புரியுதா? இப்போ இந்த இது இல்லாமல் இது வந்து தனியாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் இல்லாமல் இட் கேனாட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து இந்த இடத்துல தேவையான ஒரு விஷயம். பட் இது பார்த்தீங்கன்னா த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் எப்போ வாங்கினேன்றது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி த மேன் இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த மேனை காமிச்சு நான் வந்து அவங்க டாக்டர்னு நான் சொல்லலாம். பட் அவங்க எங்கே இருக்காங்க? என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றது எனக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அது வந்து இந்த சென்டென்ஸில் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா த ஸ்டூடெண்ட் who studies hardest usually succeed. இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், எசென்ஷியலான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸும் இருக்குது இந்த ரிலேட்டிவ் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா, my brother who lives in Spain is a chef.
ஸோ என்னோட பிரதர் வந்து ஒரு செஃப் அப்படின்னு சொன்னாலே அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக ஆகிடும் கரெக்டாக. இது வந்து ஒரு மிஸ் ஆகக்கூடிய எந்த ஒரு இதுவுமே கிடையாது, க்ரைட்டீரியாவும் கிடையாது. பட் ஹூ லிவ்ஸ் இன் ஸ்பெயின் அப்படின்றது, ஸ்பெயினில் இருக்காங்க அப்படின்றது நான் என் பிரதர் பற்றி அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். அப்போது இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது வந்து இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்ற ஒரு கேஸில் வரும். இது வந்து கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ்க்கு தேவை அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் பார்த்திங்கன்னா ஹூ. இந்த ஹூ அப்படின்றது யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? பீப்புளுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹோம் அப்படின்றதும் நம்ம பீப்புளுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஹூஸ் அப்படின்றது ஒரு பொசஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓனர்ஷிப்லாம் இருக்கும்ல, அந்த பொசஷனுக்கு நம்ம ஹூஸ் யூஸ் பண்ணுவோம். விச் அப்படின்றது திங்க்கு யூஸ் பண்ணலாம், அனிமலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தட் அப்படின்றத மேஜராக நம்ம திங்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணோம். ஒரு சில கேசஸில் மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் மெஜாரிட்டி கேஸில் நம்ம தட் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுவோம்? திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். த புக் தட் ஐ பாட் வேற எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹூ அப்படின்றது பீப்புளுக்கு, மேன், ஸ்டூடெண்ட், பிரதர், அந்த மாதிரிலாம் ஹூன்றது பீப்புளுக்கு, ஹூம்ன்றது பீப்புளுக்கு யூஸ் பண்ணலாம். ஹூஸ்ன்றது பொசிஷனுக்கு, விச்ன்றது நம்ம அனிமல், திங் அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தாண்டி வேர் அப்படின்றத நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்? பிளேஸ்க்கு யூஸ் பண்ணோம். வென்ன்றதை நம்ம டைம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒய்ன்றதை நம்ம ரீசன் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போது த மேன் விச் லிவ்ஸ் அப்படின்றது வருமா, இல்லை த மேன் ஹூ லிவ்ஸ்? இதுக்கப்புறம் என்ன வேணால் இருக்கலாம். பட் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா சொல்கிறேன். ஸோ பேசிக்காக மேன் அப்படின்றது யார்? பீப்புள். ஸோ பீப்புள் அப்படின்றது விச் வராது. ஸோ த மேன் ஹூ லிவ்ஸ் இதுதான் கரெக்டு. தட் இஸ் த ரீசன் dash he decided to quit. ஸோ இவங்க குவிட் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ரீசனுக்கு நம்ம என்ன சொன்னோம்? ஒய்ன்னு சொன்னோம். தட் இஸ் அ ரீசன் why he decided to quit. ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்காக ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், எதுக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு என்ன மாதிரி க்ரைட்டீரியாவில் யூஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். அண்ட் பேசிக்காக ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் எங்கே வரும் அப்படிங்கிறது மாதிரியும் பார்த்தோம். ஸோ எசென்ஷியலாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், எசென்ஷியல் இல்லை அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லமோ அது எப்படி இருக்கும். ஸோ த புக் தட் ஐ பாட் எஸ்டர்டே இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த இது தட் ஐ பாட் எஸ்டர்டே அப்படின்ற ரிலேட்டிவ் கிளாஸ் வந்து இட்ஸ் அன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னாலே நார்மலாக அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி த மேன் who lives next door அப்படின்றது வந்து the man who lives next door. So the who lives next door அப்படிங்கிறது வந்து it's a relative clause, it's an additional information. The man வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னாலே அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் who lives next door அப்படின்றது it's an additional information. அதே இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the student who studies hardest usually succeeds. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து யூஸ்வலி சக்சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஸ்டூடெண்ட் யூஸ்வலி சக்சீட் ஆவாங்க? ஹூ ஸ்டடீஸ் ஹார்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக படிக்கிற பசங்க தான் வந்து யூஸ்வலாக வந்து சக்சீட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இது இருந்தால் தான் இதுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஹூ ஸ்டடீஸ் ஹார்டர்ஸ், ஸோ பயங்கரமாக படித்தா மட்டும்தான் சக்சீட் ஆக முடியும். அப்போது இந்த ஹூ ஸ்டடீஸ் ஹார்டர்ஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த யூஸ்வலி சக்சீட்ஸ் அப்படின்றது இருக்குது. இது இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக வரும். ஸோ அதனால இது வந்து ஒரு எசென்ஷியல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மை பிரதர் இஸ் அ செஃப் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். பட் அடிஷ்னல் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹூ லிவ்ஸ் இன் ஸ்பெயின். ஸோ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரதரை பற்றி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஹூ அப்படின்றது நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்? பீப்புள் கேஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஹூமன் பீப்புளுக்கு யூஸ் பண்ணலாம். ஹூஸ் அப்படின்றது பொசஷன், ஓனர்ஷிப், இதுக்கெல்லாம் ஹூஸ் யூஸ் பண்ணலாம். விச் அப்படின்றது திங் அண்ட் அனிமல்க்கு யூஸ் பண்ணலாம். தட் அப்படின்றது திங்க் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில கேசஸ்க்கு மாறத்துக்கும் சான்சஸ் இருக்குது. வேர் அப்படின்றது பிளேஸ்க்கு, வென்ன்றது டைம்க்கு, ஒய்ன்றது ரீசனுக்கு. ஸோ த மேன் விச் லிவ்ஸ்ன்னு வராது. விச்ன்றது நம்ம என்ன சொன்னோம்? ஐதர் திங்க் இல்லைனா அனிமலுக்கு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல மேன் அப்படின்றது பீப்புள். ஸோ மேன் ஹூ லிவ்ஸ் அப்படின்றது தான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ ரீசனுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம். தட் இஸ் அ ரீசன் why he decided to quit. ஸோ குவிட் பண்ணுறதுக்கு அதுதான் ரீசன். ஸோ என்ன ரீசன் சொல்லலை, பட் தட் இஸ் அ ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன் அப்படிங்கிறதுனால நமக்கு என்னென்னா இந்த ஒய் அப்படின்ற ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தான் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ நம்ம ரிலேட்டிவ் கிளாஸ் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஸோ எங்கெங்கே எந்தெந்த ப்ரோனவுன்ஸ் வரும் அப்படிங்கிறதுலாம் பார்த்துருப்போம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு சொல்லும் அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.